ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனலில் வியூஸ் எது ஒரு சூப்பரான டூல் வந்திருக்கு. அதுதான் ஆட்டோமேட்டிக் டப்பிங். இந்த ஃபியூச்சரை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த லாங்குவேஜில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து அந்த லாங்குவேஜில் மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மற்ற லாங்குவேஜ்லேயும் வந்து டப்பிங் ஆகிடும். இதுவும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் உள்ளவங்களாலே உங்களோட வீடியோவை ஈஸியாக பார்க்க முடியும். இது மூலமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். இந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது நம்மளால் டெஸ்க்டாப் மோடில் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர்லேயே இந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் செட்டிங்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த செட்டிங்ஸ் பேஜில் தான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு பாட்டத்தில் பாருங்கள், அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து செட்டிங்ஸ் பேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மூணாவது ஆப்ஷனை பாருங்களேன், அந்த ஜென்ரல் ஆப்ஷன், சேனல் ஆப்ஷன் கீழே பாருங்கள், அப்லோடு டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு செட்டிங்ஸு. இதை கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதாக அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், லாஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக் டப்பிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதில் வந்து அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல இந்த நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் பக்கத்துலேயே எனேபிள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டன் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை டிக் பண்ணதுமே இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆனதும் இவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து மாற்றிக்கணும்னு மாற்றிக்கலாம். இல்லைனாலும் அவங்களாவே வந்து டிஃபால்ட்டாகவே அந்த செட்டிங்ஸ் கொடுத்துட்டு அவங்களாவே அந்த டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களாவே வந்து செட் ஆகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த செட்டிங்ஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி இதை படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டிக் பாக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்னா நம்ம வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை எனேபிள் பண்ணுறது தான் அந்த அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அலோ பண்ணுறது தான் அந்த ஆப்ஷனு. ஸோ நான் வந்து இப்போ அதை ஃபஸ்ட்டு வந்து டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து அந்த டிக் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கீழே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு செட்டிங்ஸ் தான். அது என்னென்னா, மேனுவலி ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங். அதாவது நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்களா. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து செக் பண்ணிக்கிறது தான் அது. அந்த ப்ரீவியூ பார்க்குறது தான் அந்த ரெண்டாவது செட்டிங்ஸு. நீங்களாவே வந்து மேனுவலாக அந்த ஆட்டோமேட்டிக்காக டப்பிங்கான அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீவியூ வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து மேனுவலாக ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரீவியூ பார்க்காம ரிவ்யூ பார்க்காம நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த டிக் பாக்ஸை கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் வந்து ஒரு வாட்டி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவும் பெட்ரு. அதனால நம்ம வந்து இது ஆன்லேயே இருக்கட்டும். அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கிறேன். அதை டிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. என்னென்னா ரிவ்யூ டப்ஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ், ரிவ்யூ டப்ஸ் இன் ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள், ரிவ்யூ டப்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் லாங்குவேஜஸ் ஒன்லி. அதாவது இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரிவ்யூ டப்ஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் பண்ணதும் அந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து டப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அவங்க அதாவது வந்து உங்கள் லாங்குவேஜ் இருந்து மற்ற லாங்குவேஜ் வந்து டப்பாக இருக்கும். அந்த டப்பிங் ஆனதும் அந்த வீடியோ வந்து ப்ரீவியூ பார்க்குறீங்க. அந்த ரிவ்யூ பார்க்குறது வந்து ஒரே ஒரு லாங்குவேஜில் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் ரிவ்யூ டப்ஸ்னு ஆல் லாங்குவேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவ்யூ பார்க்குறப்ப நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை கொடுக்குறத விட்டுட்டு கீழே இருக்கிற ரிவ்யூ டப்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் லாங்குவேஜஸ்னு அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் மட்டும் நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்க முடியும். அதுதான் வந்து அந்த ரெண்டாவது ஆப்ஷனு. இதே நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப வந்து ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆல் லாங்குவேஜில் பார்க்குறத விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பர்டிகுலராக இந்த லாங்குவேஜில் மட்டும் ரிவ்யூ பார்க்குறதா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி பார்த்தா கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து ரிவ்யூ பார்த்து செக் பண்ணிக்க முடியும். அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ அது மூலமாக நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அந்த
வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த 2வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லாங்குவேஜஸ், அதாவது வந்து எனக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நான் வந்து ரிவ்யூ பார்த்தாலே போதும். ஸோ அதனால் நான் வந்து அந்த 2வது ஆப்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் கமெண்ட்ஸு, மாடரேஷன் இந்த மாதிரி அதையுமே வந்து அந்த டிஃபால்ட்டான செட்டிங்ஸையுமே அவங்களாவே வந்து டிஃபால்ட்டாகவே சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வேளை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா மாற்றிக்கோங்க. பட் அதெல்லாம் வந்து மாற்றணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி முடிச்சதும் அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா சேவ்னு பட்டனு, இந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் ஆயிரும். அதுவும் நீங்கள் சூஸ் பண்ண இந்த செட்டிங்ஸோடு சேர்ந்து. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த சேவ்ங்கிற பட்டனை வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து சேவ்ங்கிற பட்டன் அந்த ஆப்ஷன் கொடுத்ததுமே நம்மளோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆயிரும். அதாவது வந்து நம்ம இனிமேல் போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவுமே சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆயிரும். இப்போ நான் வந்து அந்த சேவ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ சேவ் ஆப்ஷன் கொடுத்ததும் அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் ஆகிரும். எனேபிள் ஆனதுலேருந்து நம்ம இப்போ போட்ட வீடியோலேருந்து இனிமேல் போட போகிற ஒவ்வொரு வீடியோவுமே சரி ஆட்டோமேட்டிக்காக டப்பாக ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்போ இந்த லாங்குவேஜில் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோடய வீடியோவை வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க அவங்களோட லாங்குவேஜில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக மற்ற லாங்குவேஜில் உள்ளவங்களும் நம்மளோட வீடியோ வந்து ஈஸியாக பார்ப்பாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு சீக்கிரமாகவே நிறையா வியூஸு, ஏர்னிங்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ் இதுமாதிரி நிறைய வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து போடுற வீடியோ வந்து ஒரு வாட்டி எந்த மாதிரிலாம் டப்பாக இருக்குது, கரெக்டாக டப்பிங் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த 2வது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பெட்டரான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். பட் இதில் வந்து ஒரு சில பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து எனேபிள் ஆகலை. இப்போதைக்கு வந்து இது வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா லாங்குவேஜுக்குமே வந்து இல்லை. ஒரு சில பர்டிகுலரான ஒரு சில கொஞ்சம் லாங்குவேஜுக்கு தான் இருக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி இது மாதிரி வந்து ஒரு சில கம்மியான லாங்குவேஜில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் செட்டிங்ஸ் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்களா, அதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லா சேனல்ஸுமே கொடுக்காம ஒரு சில பர்டிகுலரான குறிப்பிட்ட சேனல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து 2வது பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் தவிர மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜில் உள்ளவங்களுமே வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து நிறையவே வந்து வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதுவும் புதுசான வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து ஒரு நல்லாவும் டப்பாக இருக்குது அப்படின்னா இன்னுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் இந்த செட்டிங்ஸ் வந்துருக்கோ அவங்களாம் இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஃபீச்சரு. ஸோ வந்து நீங்கள் மற்றபடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் அந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் சொல்லிட்டு தான் ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த டிஃபால்ட்டான செட்டிங்ஸில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டப்பிங் அந்த செட்டிங்ஸ் வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ரிவ்யூ பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ரிவ்யூ பார்க்குற அளவுக்கு டைம் இருக்காது ஒரு சில பேருக்கு. பட் வந்து ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு சேஃபான ஒரு பெட்டரான விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்து முன்ன பின்ன பார்க்காமலே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா சரியாக டப் ஆகலை அப்படின்னா அது மற்றவங்களுக்கு புரியாமல் போயிடும். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஒரு சேனலுக்கு மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு, அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து எனேபிள் பண்ணி காட்டியிருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் guys. சரி, ஓகே, இந்த வீடியோவில் அவள் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.